இது மாதிரிலாம் மீல் மேக்கரில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக யாருமே வந்து வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. அதுக்கும் முன்னாடி ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோலாம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க சமையலுக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு மல்லி எடுத்துக்கணும், பட்டை, சோம்பு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, கல்பாசி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து சீரகம், மிளகு, பிரியாணி இலை இதெல்லாமே எடுத்துகிட்டு ஒரு பேனில் இதெல்லாமே வந்து வாசனை வர வரையும் நல்லா வந்து வறுத்தெடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு மல்லி வந்து போட்டுட்டு அடுத்து மிளகு போட்டுக்கோங்க, கல்பாசியும் போட்டுக்கலாம். அப்புறம் சோம்பு கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதோட பட்டையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதோட சீரகம் இதெல்லாமே போட்டு நல்லா வாசனை வர வரையும் நல்லா இது மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இதை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இது பண்ண உடனேயே நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணக்கூடாது, சூடாக இருக்கும். அதனால் நல்லா ஆறினதுக்கப்புறம் இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுக்க போகிறோம். நம்ம வந்து நைஸாக அரைச்சி எடுக்கக்கூடாது. பாருங்கள், இது மாதிரி அரைச்சி எடுத்தால் போதும். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான ஆனியனையும், அது பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சமாக வந்து சோம்பு ஆட் பண்ணிட்டு கருவேப்பிலை ஒரு குத்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பெரிய வெங்காயம் கலர் சேஞ்சஸ் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சிங்கன்னா அதனுடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எல்லாத்தையுமே நல்லா வந்து வதக்கிடலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி இந்த டைமில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு தூள் உப்பு ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து தக்காளி நல்லா வந்து வேகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்காக மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா கிளறி விட்டுறணும். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நாங்கள் ஆல்ரெடியே மீல் மேக்கரை சுடு தண்ணியில் போட்டு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம், அதையும் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு அந்த கன்சிஸ்டன்சி எல்லாமே மீல் மேக்கருக்குள்ளே போனதுக்கப்புறமா நம்ம வந்து அதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி மாற்றி வச்சாச்சு. இப்போ மீதி இருக்கிறதுல நம்ம ஆல்ரெடியே சாதம் வச்சுருந்தோம் அப்படின்னா இதில் போட்டு நல்லா கிளற போகிறோம். பாருங்கள், இது மாதிரி எல்லாத்தையுமே உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ குவான்டிட்டி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டால் ரெடி ஆயிரும். இதை நம்ம வந்து வாழை இலையில் தான் போட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதனால் வாழை இலையை கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இது மாதிரி நெருப்பில் காய்ச்சினிங்க அப்படின்னா மடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம கிளறி வச்சுருந்த சாதத்தை இதில் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த கிரேவி இதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதில் வந்து வச்சுக்கோங்க மேலே. இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இது மாதிரி மடக்கிக்கணும். இது மாதிரி வந்து மடக்கிட்டு நூல் போட்டு கட்டிக்கோங்க. கட்டிட்டு ஒரு தோசைக்கல்லில் இது மாதிரி மேலே லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இது மாதிரி தோசைக்கல் மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு லைட்டாக மேலே வந்து தண்ணி தெளித்து விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், பார்க்கறதுக்கே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. அந்த வாழை இலை வாசத்தோடு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.